சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்கிறது என்னென்னா மோமோஸ். கோதுமை மாவில் செய்கிற மோமோஸ். வெஜிடபிள் எல்லாம் போட்டு கோதுமை மாவு. எல்லோரும் மைதா மாவில் பண்ணுவாங்க, நாம் கோதுமை மாவில் பண்ணுறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி அதுக்குள்ளார ஸ்டஃப் பண்ணி வெஜிடபிளை வந்துட்டு லைட்டாக ஆயில் போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் சூடான வாட்டி ஓரளவுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி போட்டு மூடி வச்சுருங்க. அனல் கம்மியாக வச்சுட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரலும் வேக வைங்க. இந்த அளவுக்கு தண்ணி ட்ரை ஆயிடணும். சப்போஸ் இந்த மாதிரி மோமோஸ் மாதிரி பிடிக்கிறதுக்கு இது பண்ண வரலன்னா நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வச்சு பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியானதை செஞ்சு கொடுங்க. வீட்டில் நமக்கு தெரிஞ்சது நம்ம செய்கிறோன்னு முடிவு பண்ணியாச்சு, செய்வோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா சப்போஸ் இந்த மாதிரியாச்சும் மடிச்சுக்கோங்க. உள்ள ஸ்டப்பிங் காய வைக்கணும். அனல் கம்மியாக வச்சுட்டு குறைஞ்சது ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. இது தக்காளி சாஸும் வீட்டில் பண்ணது தான். நேரம் கிடைக்கிறப்போ ஹோம் ஃபுட்டும் கொடுத்துட்டு நம்ம டெய்லரிங் வேலையும் பண்ணிக்கிட்டு இப்போ புதுசாக சாரீ பிஸ்னஸும் பண்ணுறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த காய் என்னென்ன இருக்குன்னா காலிஃப்ளவர், கேரட், உருளைக்கிழங்கு எல்லாமே பொடியாக கட் பண்ணி அதை வேக வச்சு அதுக்கு கொஞ்சமாக மசால் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டப்பிங் வச்சுருக்கோம். நிறைய ஆயில் இல்லாமல், மைதா இல்லாமல், கோதுமையில் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்ணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஓகே, பாய்.